ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். என்னோடு சேர்ந்து யோவானின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை தேடி மனுஷனாக வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே ஒரு தாழ்மையின் ரூபத்தை எடுத்தார். அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நன்மை செய்தார், சுகப்படுத்தினார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பூமியிலே அவர் வாழ்வதற்காக வரவில்லை, அவர் மரிப்பதற்காகவே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவர் மரிக்க வேண்டும்? அப்படியே அந்த மரிப்பதற்கு முன்பதாக நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே தனக்கான சிலுவையை சுமந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவருக்கான சிலுவை அவர் சுமந்தார் என்று சொல்வதை விட அவர் சிலுவையை யாருக்காக சுமந்தார்? என்ன ரொம்ப சோகமா சொல்ல, யாருக்காக சுமந்தார்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உனக்காக அவர் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையை இயேசு எனக்காக சுமந்திருக்கிறார். யாருக்காகவோ சுமக்கவில்லை, அவருக்காக சுமக்கவில்லை, இவருக்காக சுமக்கவில்லை, அவர் எனக்காக சிலுவையை சுமந்தார். சிலுவையை சுமப்பது என்பது ஏதோ ஒரு பஞ்சமெத்தையில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல. அவர் சிலுவையை சுமந்தார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கே அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் எதை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதை சுமந்து கொண்டு, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று எதையோ ஒன்றை கடினமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் கல்வாரி சிலுவைக்கு போன இயேசு கிறிஸ்து உங்களுக்கான எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். தன் ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு விவசாயி தலையில ஒரு பொருளை சுமந்துட்டு ரோட்ல நடந்து போய் கொண்டிருந்தார். அப்போ அங்க ஒரு படிச்ச வாலிபன் வாகனத்துல வந்து கொண்டிருந்தான். அப்போ அவன் அந்த டிராக்டர்ல வரும்போது அந்த ஐயாவை கூப்பிட்டு, அவன் டிராக்டர் ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தா கூட இந்த ஐயாவை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த தலையில வச்சிருக்கிறத சுமக்க முடியாதபடி அவர் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்ப போயிட்டு இருக்கும்போது தூரமா போயிட்டு வேகமா போன அந்த வாலிபன் வண்டியை நிறுத்தி அந்த ஐயாவை எப்படியாவது கஷ்டப்பட்டு கூப்பிட்டு நீங்க வண்டியில ஏறுங்கன்னு சொல்லி உட்கார வச்சார். அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது, சரி இவர் என்ன நம்ம கிட்ட பேசுவார்னு நினைச்சா ஒண்ணுமே பேசலையே, சும்மாவே வராரு அப்படின்னு அவர் திரும்பி பார்த்தா அந்த ஐயா வண்டியில உட்கார்ந்த பிறகும் தலையில என்னதான் வச்சிருக்காரு? மூட்டையை சுமச்சு தலையில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள். இயேசு நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார் என்று சொன்னால் கூட பல வேளைகள் அவர்கள் வாழ்க்கையிலே பலவற்றைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சிலுவை தியானம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எனக்காக இயேசு எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார், அவருடைய சமூகத்திலே நான் இறக்கி வைப்பேன் என்றால் எனக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். சிலுவை என்றாலே புதிய மாற்றம், சிலுவை என்றாலே அன்பு, சிலுவை என்றாலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு எனக்காக சிலுவை சுமந்த இயேசுவை நீங்கள் அணுகுவீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இனி அதை சுமக்க வேண்டாம். இயேசு உங்களுக்காக சுமந்து விட்டார். எனக்காக இயேசு சிலுவையிலே எவைகளை எல்லாம் சுமந்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை வேகமாக தியானித்து வாசிங்கள் என்னோடு சேர்ந்து. 1 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 Peter chapter 2 verse 24. முதலாவது, இயேசு எனக்காக எவைகளை சுமந்திருக்கிறார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறார். முதலாவது, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற இயேசு எதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் சுமந்திருக்கிறார் என்று பேதுரு சொல்றார்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? சிலுவையிலே சுமந்திருக்கிறார், சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க மறுபடியும் இந்த பாவத்தோடு இருப்பீங்கன்னா, இல்ல பாவத்துடைய அந்த சுமக்க கூட முடியாதபடி பாவம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கும் என்றால் உங்களுக்கான நற்செய்தி, இயேசு ஏற்கனவே உங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஒரு மனிதன் பாவத்தோடு இருப்பான் என்றால் அவனுக்கு நிம்மதி இராது. பாவத்தோடு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமற்ற வாழ்க்கை.
ஏன் இயேசு சிலுவைக்கு போக வேண்டும்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எல்லாரும் சொல்லுங்க, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. அப்போ இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவர் பட்ட அடிகள், அவர் பட்ட காயங்கள், அவர் சரீரத்திலிருந்து சிந்தின ரத்தம் என்னுடைய பாவத்தின் பாரத்தின் சுமைகளை அவைகள் கழுவ ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தோம், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினால் நாம் இன்னும் நமக்குள் தேவன் சுமந்து விட்டவைகளை நம்ம இன்னும் அவர்கிட்ட கொடுக்கல. அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு நான் பாவங்களை செய்து, இன்னும் பாவத்தின் மேல் பாவங்களை செய்து நான் பாவத்தினால் சுமக்கப்பட்டு கொண்டிருப்பேன் என்றால் உங்களுக்கு ஒரு அழைப்பு, உங்கள் பாவங்களை அவர் ஏற்கனவே சுமந்து விட்டார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த நாட்களிலே அவர்கள் எப்படிப்பட்ட பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாகும். மேலே இருக்க 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். 12ஆம் வசனம், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் வெள்ளாட்டு கடா, இளங்காளை இப்படிப்பட்ட மிருகங்களை பலி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு என்னை தேடி வந்ததன் நோக்கம், அவர் தம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தி என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை மீட்டிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மீட்கப்படுவதுதான் ஒரு சரியான சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு பாவத்தின் சந்தோஷம் தான் இருக்கும். ஆனால் எந்த மனிதன் இரத்தத்தினால் கழுவப்படுகிறானோ தேவன் பரத்திலிருந்து அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். இது கட்டாயப்படுத்தி வருவதல்ல. நானா ஆண்டவரே, எனக்காக நீர் கல்வாரி சிலுவையில என் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திட்டீர் ஆண்டவரே, இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்து அந்த பாவத்திற்கு ஈடாக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறானோ அவன் சரீரத்தில் இருக்க எல்லா பாரத்தையும் அது அகற்றுகிறது. எல்லா பாவமும் கழுவப்பட ஆரம்பிக்கிறது. நீ எவ்வளவு பெரிய துணிகரமான பாவங்களை செய்திருந்தால் கூட இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என் பாரத்தை அவைகள் மாற்றி விடுகிறது. இதுதான் முதலாவது நற்செய்தி. இயேசு சிலுவையிலே முதலாவது சுமந்தார். எதை சுமந்தார்? என் பாவங்களை சுமந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இன்னும் பாவத்தை சுமக்கிறார்கள். ஒருவேளை சபைக்குள் இருக்கலாம், ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லலாம், ஆனால் இன்னும் பாவத்தை நான் சுமந்து கொண்டிருப்பேன் என்றால் எனக்கு ஒரு நாளும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இயேசு எனக்காக சுமந்தவைகளை ஏன் நான் இந்த உலகத்தோடு சேர்ந்து மறுபடியும் நான் வேற எதையோ சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? பாவம் நாளுக்கு நாள் அந்த மனிதனை இந்த பூமிக்குள் அமிழ்த்திக் கொண்டே இருக்கும். ஒருவேளை அவன் நிமிர்ந்து இருக்கிறது போல தெரியும், அவன் பாவத்தின் பாரத்தினால் அவன் அதிகமாய் கீழே போய்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் கடைசியில் எங்கே போவான் என்றால் பிசாசு அவனை பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் வைத்து விடுவான். இன்னைக்கு நான் எந்த பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் உங்களிடத்திலே திட்டமாய் பேசுகிறார். அன்னைக்கு இயேசு பாவங்களை சிலுவையில் சுமந்து விட்டார். இன்றைக்கும் ஒருவேளை ரகசியமாக, யாருக்கும் தெரியாம, யாருக்கும் புரியாம ஏதாவது பாவத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குவதற்கு அது இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வாசிங்கள் 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் வசனம் வாசிங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை நீக்கிறார். பாவத்தை நம்மை விட்டு நீக்கி விடுகிறார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே இந்த பாவத்திற்காகத்தான் கல்வாரி சிலுவை சுமந்தார். ஆனா இன்றைக்கும் அதை நான் உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதெல்லாம் இல்லைங்க, அது ஏதோ அவருக்காக. அதான் பைபிள் சொல்லுகிறது, அவரை விட்டு நம்முடைய முகத்தை நாம் திருப்பி கொண்டோமா, ஏதோ அவர் பட்ட கஷ்டம் போல இருக்கு, அவர் ஏதோ பாவம் செஞ்சிருப்பார் போல இருக்கு, அதனால அவர் சுமந்துட்டு போகிறார் என்பதை போல நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது.
பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அவர்களை உதாசீனப்படுத்துகிறது. இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணராமல் போய்விடுகிறோம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்றைக்கு நீங்கள் கடைசியாக இந்த சிலுவையின் காட்சியை பார்த்து ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற பெரிதான காரியத்தை பார்த்து மனதார நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதது எப்பொழுது? இப்படி உங்ககிட்ட தான் கேட்கிறேன், எப்ப நீங்க அழுதீங்க கடைசியா? இந்த சிலுவையை பார்த்து கடைசியா கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த நாள் என்றைக்கு? நான் சொல்றேன், அப்படி நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள வரலனா இன்னைக்கு நம்ம ஒரு மேலோட்டமான அனுபவத்துக்குள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சிலுவையை பார்த்து கண்ணீர் சிந்துவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுது நமக்குள் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பாவம் என்பது நிச்சயமாய் ஜெயிக்கப்பட முடியும். இயேசு நமக்காக பாவத்தை சுமந்திருக்கிறபடியினால் நீங்களும் நானும் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தில் மூழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, பாவத்தை ஜெயிப்பதற்காகவே இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாவத்தை சுமந்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகம் ஒரு பொல்லாப்பு நிறைந்த உலகம். இந்த உலகத்தின் பாவத்தோடு இணைந்து செயல்படுகிற ஒரு கூட்டமாய் அல்லாமல் எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே பாவத்தை சுமந்தார் என்றால் இந்த பாவிக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை உணரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இயேசுவின் சிலுவை காட்சி இன்றைக்கு உன்னுடைய கண்களுக்கு எப்படி தெரிகிறது? ஏதோ ஒரு படத்தை போல, ஏதோ ஒரு கொஞ்ச நேரத்திற்கு போல அல்ல. என் வாழ்க்கைக்குள் இயேசு வருவார் என்றால் அது நிச்சயமாய் என்னுடைய பாவத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் அகற்றப்படும். அவருடைய அன்பு மேலான அன்பு. முதலாவது, இயேசு எனக்காக பாவங்களை அவர் சுமந்து விட்டார். இன்றைக்கும் நீங்கள் பாவத்தை சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு என்னுடைய சிலுவையில் என் பாவங்களை சுமந்து விட்டார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் எழும்பும் என்றால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே உங்களுடைய பாவத்தின் பாரங்களை எல்லாவற்றையும் இந்த தேவன் மாற்றி போடுவாராக. இரண்டாவது, இயேசு சிலுவையிலே எனக்காக எவைகளை சுமந்தார்? வாசிங்கள் ஏசாயா 53வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இரண்டாவது, அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றை என்ன செய்தார்னா சுமந்துட்டார். சொல்லுங்க, இரண்டாவது, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்துட்டார். பாவம் தேவனுடைய வார்த்தையை மீறி செய்வது, தேவன் விரும்பாதது செய்வது. ஆனால் அக்கிரமம் சொந்த வழிகளுக்கு செல்வது, துணிகரமாய் செய்வது, தெரிந்ததையே செய்வது, சொல்லி கூட எச்சரித்து கூட அதையே மறுபடியும் செய்வது, அது அக்கிரமமாக மாறிவிடுகிறது. பாவம் என்பது ஒரு நாள் எப்படி மாறிவிடும் என்றால் அக்கிரமமாக மாறிவிடும். அப்ப பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் எதைதான் செய்வானா, அவன் அக்கிரமத்தை தான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். அந்த பாவத்திலிருந்து அவன் வெளியில வரலனா அவனுடைய அக்கிரமம் நாளுக்கு நாள் அதிகமாகும். நீங்கள் நோவா காலத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் பாவம் மிகுதியாகி அவர்கள் பூமி எங்கும் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப நாள் ஒரே பாவத்தை செய்து துணிகரமா செய்து கொண்டிருப்போம் என்றால் அது அக்கிரமா மாறிடும். கிரமமா வாழ வேண்டிய நம்ம அக்கிரமத்துக்கு நேராக திரும்புவோம் என்றால் அது நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதம் அற்றது. ஆனால் என்னுடைய அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்தார்னா சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. என்னுடைய அக்கிரமங்களையும் அவர் சிலுவையிலே என்ன செய்தார்னா சுமந்தார், சுமந்திருக்கிறார். ரொம்ப நாளா செய்யறோம் பாஸ்டர், தெரிஞ்சு செய்யறோம் பாஸ்டர், என்னால விட முடியாம செய்யறோம் பாஸ்டர். நாளுக்கு நாள் அக்கிரமம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு சமாதானம் இல்லை. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அக்கிரமம் செய்கிறவர்களுக்கும் சமாதானம் இருக்க முடியாது. அக்கிரமம் பெருக பெருக அது ஒரு நாள் மரணத்துக்குள் அவர்களை கொண்டு போய்விடும். அதனால்தான் அந்த வசனத்துக்கு மேலே இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்க, இதை கவனியுங்கள். ஏசாயா 53:5-6 வசனத்தை வாசிங்கள். அவன் சொந்த வழிகளில் போகிறான். வாசிங்கள். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் மேல் என்ன செய்தார்? விழ பண்ணி விட்டார்.
எதெல்லாம் நம்ம துணிகரமா செய்தோமோ அந்த அக்கிரமங்களை கூட இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு எனக்காக தான் சிலுவைக்கு போனார், எனக்காக தான் அடிபட்டார், இனி நான் அந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானம் உங்களுக்குள் வரும் என்றால், இன்றைக்கே அக்கிரமம் தொடர்பான பாரம் எல்லாம் நீங்கி போயிடும். இங்கிருந்து போகும்போது சமாதானத்தோட நீங்கள் போகலாம். இது ஒரு நினைவுபடுத்துகிற, சும்மா வந்துட்டு மேலோட்டமா சொல்லிட்டு போகிற நாள் அல்ல. இன்னைக்கு உள்ள நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும். இன்னைக்கு மேலோட்டமா இருக்கிற காரியங்களை அகற்றிவிட்டு உள்ள சீல் இருக்கும் என்றால், என்றைக்கு இருந்தாலும் அந்த சீல் வெடித்து அந்த கால் முழுவதும் எடுக்கப்பட வேண்டும். பாருங்க, இன்னைக்கு ஒரு வியாதி வருது, ஆபரேஷன் ஏன் பண்றோம்? உள்ள அடியில் இருக்க அசுத்தங்களை எல்லாம் வெளியில எடுத்தாக வேண்டும். அது போல ஒரு மனிதன் பாவத்தினால் அப்படியே இருந்து நாளுக்கு நாள் செல்லாத அக்கிரமாய் மாறும் என்றால் அது சீல் வைக்க ஆரம்பித்து விடும். ஒரு நாள் அது முற்றிலுமாக அவனை மரணத்துக்குள் தள்ளுறதுக்கு முன்னாடி அவைகள் எல்லாம் இன்னைக்கு இரத்தத்தினால, இயேசுவின் தழும்புகளால அவனுடைய அக்கிரம மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். துணிகரமான பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு அறிக்கை செய்யப்பட வேண்டும். ரொம்ப எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை தான் தேவன் நம்மோடு சொல்லுகிறார். அக்கிரமம் தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்துவிட்டு, எனக்கு அறியாம செய்து விட்டோம் என்று சொல்வது, தெரியாம செய்து விட்டேன் என்று சொல்வது. ஆனால் செய்த ஒன்றையுமே நாம் தெரியாமல் செய்யவில்லை, நாம் விரும்பிதான் செய்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எனக்குள்ள உள்ள புதைஞ்சிருக்கா? எங்கேயோ ஒரு ஆழமான இடத்துல அது பதுங்கி இருக்கிறதா? இன்னைக்கு கல்வாரி சிலுவையை பார்த்து, ஆண்டவரே எனக்காக நீர் அக்கிரமங்களையும் சுமந்துட்டீங்க ஆண்டவரே, இனிமேல் நான் தொடர்ந்து தெரிந்து அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க முடியும்? எத்தனை பேர் தங்கள் இருதயத்தை சிலுவைக்கு நேராக திருப்ப முடியும்? நீங்கள் இருதயத்தை சிலுவைக்கு நேராக திருப்பாத வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியான ஒரு தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. இயேசு என்னுடைய அப்பா என்று சொல்லுகிறோம், இயேசு என்னுடைய தகப்பன், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மனிதன் அக்கிரமத்துக்குள் இருப்பான் என்றால் அவனுடைய அக்கிரமம் கழுவப்படாமல் அவனால் தேவனோடு ஒரு சரியான உறவை வைத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு இந்த சிலுவையே எனக்கு எதை காண்பிக்கிறது என்றால், எனக்கு அவர் என் மேல் வைத்த அன்பும் எனக்கான உறவையும் அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளை காட்டிலும் மேன்மையான உறவு எதுவென்றால், எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்த இயேசு எனக்கு உறவாய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு இரண்டாவது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எந்த அக்கிரமத்தை நம்ம செய்கிறோம்? நமக்கு தெரியுது இது தவறான காரியம்னு தெரியுது, பாவம் ஏதோ தெரியாம செய்துட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் அது நாள்பட செல்ல செல்ல நம்முடைய நிலை என்ன? வாசிங்கள், ஒரு மனிதன் எப்படி கதறுகிறான் என்கிற ஒரு 2 வார்த்தையை வாசித்துட்டு அவன் செய்த அக்கிரமம் என்னன்னு நான் சொல்றேன். வாசிங்கள், சங்கீதம் 51வது அதிகாரம். வாசிங்கள், எல்லாரும் சேர்ந்து கூட அந்த வார்த்தைகளை கவனிங்க. எவ்வளவு கதறுகிறான் இந்த காரியங்கள் அவனை விட்டு வெளியே போக. சங்கீதம் 51வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 1ஆம் வசனத்திலிருந்து, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும். எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் என்ன செய்யுங்க? கழுவி என் பாவமற என்ன செய்யும்? சுத்திகரி ஆண்டவரே. 3வது அவன் சொல்கிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எப்படி இருக்குனா எனக்கு முன்பாகவே இருக்கு ஆண்டவரே. தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், தேவன் சொன்னார் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் தவறு என்று தெரிந்து கூட துணிகரமா போய் ஒரு பாவத்தை செய்தான். பாவத்தை செய்து அந்த பாவத்தை செய்த பின் 2வது ஒரு பாவத்தை செய்தான். முதலாவது அது இன்னொருவனுடைய மனைவி என்று அறிந்து அவன் தவறு செய்தான். அதோடு அவன் நிறுத்திவிடவில்லை, அந்த தவறை செய்துவிட்ட பின்பு இன்னும் ஒரு தவறை செய்தான். அந்த மனைவியுடைய கணவரை அவன் கொன்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பேர் என்ன? உரியா. சொல்லுங்க, என்ன பேர் அவரு? தன்னையே நம்பி இருந்த, தன் கால்களுக்கிலேயே சுற்றி வந்து கொண்டிருந்த, எல்லாமே தாவீதான் என்று சொல்லி தாவீதோடு கூட அவ்வளவு அன்பு செலுத்தி கொண்டிருந்த ஒரு உரியா என்கிற ஒரு மனுஷனை, இதுதான் துணிகரம் என்று நான் சொல்கிறேன். ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக இன்னொரு துணிகரமான காரியத்தை செய்கிறோம் பாருங்கள். அந்த அக்கிரமங்கள் தான் இன்னைக்கு மன்னிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்ட அக்கிரமங்கள் அவர்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதிலே அவர்கள் பெரிதாக கவனம் செலுத்துவதில்லை. தாவீதும் அப்படியே இருந்து விட்டான். அக்கிரமம் தானே, பரவாயில்ல, அது யாருக்கு என்ன தெரிய போகுது? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஆனா ஒரு நாள் தேவன் அவனிடத்திலே ஒரு ஆளை அனுப்பினார்.
அவர் ரொம்ப அழகா ஒரு சம்பவத்தை சித்தரித்து சொல்லுவார். ஒருத்தனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. ஆனா ஒரு ஏழைக்கு பக்கத்துல ஒரே ஒரு ஆடு தான் வச்சிருந்தான். ஆனா இந்த 100 ஆடு வச்சிருக்கோம் வீட்டுல ஒருத்தன் விருந்தினர் வந்த உடனே இந்த 100 ஆட்டுல இருந்து ஒரு ஆட்டை எடுத்து கொடுக்காம பக்கத்துல ஏழை ஒருத்தன் வச்சிருந்தான் பாரு, அந்த ஒரு ஆட்டை எடுத்து சமைச்சு கொடுத்தான்னு சொன்னான். உடனே தாவீதுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்க. இந்த மனுஷன் கொலைக்கு பாதகன், யார் அப்படி செய்திருந்தாலும் அவன் உடனே தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எழும்பி சத்தம் போட்டான். வந்த தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொன்னாரு, ரொம்ப கோபப்படாதீங்க, அந்த துணிகரமான அக்கிரமத்தை செய்தது வேறு யாரும் அல்ல, நீர்தான் என்று சொன்னான். தாவீது அப்போது விழுந்து சொன்ன ஒரு வார்த்தை தான் சங்கீதம் 52:2, ஆண்டவரே என் அக்கிரமம் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், சுத்திகரியும் என்று சொன்னான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும்? கர்த்தர் அறிந்த அக்கிரமங்கள், நம்ம எல்லாம் தெரிந்து இல்லைன்னா நம்ம யாருக்கும் தெரியல மூடி வைக்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். சிலுவையில் அவர் சுமந்திருக்கிறார். இடியமின் என்கிற ஒரு அதிபர், ரொம்ப முரட்டாட்டமான ஒரு அதிபர் இருந்தார். இந்த அதிபர் என்ன பண்ணுவார்னா, இவனுக்கு ஒரு எப்பொழுதுமே அவனை பகைக்கிறவர்கள், தேசத்தில் இருக்கிற சாதாரண மக்கள் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் என்ன பண்ணுவானா, எப்பொழுதுமே அவனுக்கு பகைத்த எல்லாரையுமே கூப்பிட்டு நிக்க வைப்பான். அப்படி ஒரு விசை 300 பேரை நிக்க வச்சான. 300 பேரை நிக்க வச்சுட்டு இவன் கண்ணால ஷூட் பண்ணுவானா. இந்த 300 பேர் கீழே விழும்போது அவனை எடுத்துக்கொண்டு போறதுக்கு அடுத்த 300 பேர் ஆயத்தமா இருப்பாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு அதிபர் தனக்கு விரோதிக்கிறவங்க இல்லைன்னா தன்னை எதிர்த்து பேசுற எல்லாரையுமே நிக்க வச்சுட்டு அவங்க விழுந்த உடனே ஒருத்தன் போய் ஓடி அவனை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு போடணுமா, அடுத்தது இவன் போய் நிக்கணுமா. அப்படின்னு அவன் ஷூட் பண்ண உடனே இவன் அந்த கொண்டு போய் அவனை தூக்க போறான் பாருங்க. அவன் தூக்கும் போது அந்த சரீரம் எப்படி துடிக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் கொண்டு போகும்போதே அவனுக்கு தெரியும் அடுத்தது நாமும் இப்படிதான் நிக்க போகிறோம் என்று சொல்லி. இதை எடுத்துட்டு போகும்போதே அவனுக்கு அப்படியே அந்த பயத்திலே அவர்கள் மரித்து போய் விடுவார்களா. இவ்வளவு கொடூரமான அதிபர்கள் இருந்திருக்கார்கள். ஆனால் இயேசு சிலுவையை சுமக்கும் போது அவருக்கு தெரியும் இதை விட இன்னும் கொடூரமாய் தன்னை நடத்த போகிறார்கள் என்பதை அறிந்து கூட நீங்களும் நானும் அக்கிரமங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவை கொல்கதா மலையிலே அவர் சுமந்து சென்றார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. அவருக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்க போகிறார். சிலுவையிலே 2 கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட போகிறார்கள், கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட போகிறார்கள். இத்தனையும் அறிந்த அவர்தான் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் நீங்குவதற்காக அந்த பாடான சிலுவையை, அந்த தூக்கி சுமக்க முடியாத சிலுவையை, எத்தனையோ கிலோ வெயிட் இருக்கிற அந்த சிலுவையை உங்களுக்காக எனக்காக அந்த மலைகளிலே யார் துணை இல்லாமல் அடி வாங்கி கொண்டே சுமந்து போனார். ஆனால் இன்றைக்கும் பாவத்தை மறைக்கிறவர்கள், அந்த பாவங்கள் துணிகரமான அக்கிரமமாய் மாறி இன்றைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி இந்த சிலுவையின் நாளை கடந்து போகிற யாராவது இருப்பில் என்றால் உங்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். உங்களிடத்திலே தான் ஆண்டவர் பேசுகிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு நினைவு கூறுகிற ஒரு நாள் அல்ல. இன்றைக்கு அநேகருக்கு இது ஒரு சடங்காச்சாரமான நாளாய் வந்துட்டு போகும் என்றால் இயேசு சுமந்த சிலுவைக்கு விலை மதிப்பில்லை. நம்ம இன்னைக்கு அவரை உதாசீனப்படுத்துகிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம நினைத்து பார்க்கலாம், ஆண்டவரே என் பாவங்கள் அது ஒருவேளை அடுத்த நிலைக்கு போய் அக்கிரமமா மாறிடுச்சு. ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு அக்கிரமமா இருக்கா? வெளியில நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா நான் இன்னும் அக்கிரமத்துல தான் இருக்கிறேனா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். மூன்றாவது, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எவைகளை சிலுவையில் சுமந்தார்? கலாத்தியர் 3:13-14 வாசிங்கள் வேகமா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கடைசியாக என் வாழ்க்கையில என்னுடைய சாபங்களை எல்லாவற்றையும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி இயேசு என் சாபங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். சிலுவை என் குடும்பத்தின் சாபத்தை எப்படி மாற்றி இருக்கிறார்? ஆசீர்வாதமா மாற்றி இருக்கு. பாவத்தினால சாபம், ஆமென், அக்கிரமத்தினால வந்த சாபம், வியாதியா என்கிற ஒரு வந்த சாபம், எந்த சாபமாய் இருந்தாலும் அவர் சிலுவையை சுமந்தபடியினால் எல்லா சாபத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இனிமேல் யாராவது சாபத்தை குறித்து சொல்வீங்கன்னா இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்கள், சிலுவையில் அந்த சாபத்தை அவர் எடுத்துட்டார்.
பாஸ்டர் அவங்க என்ன சபிச்சிருக்காங்க பாஸ்டர், இவங்க என்ன சாபம் விட்டுருக்காங்க பாஸ்டர். எத்தனை சாபம் உங்க மேல சொல்லப்பட்டாலும் இயேசுவின் சிலுவையை விசுவாசிக்கிறவர்களுடைய சாபங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். இனி நீங்க சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாபங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சாபங்களிலிருந்து எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். இன்னைக்கு சாபங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலம். கடந்த நாட்கள்ல ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது ரொம்ப தெரிந்தது. ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு கதவுல தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. எப்பொழுது போனாலும் அந்த பாத்ரூம்ல இருந்து ஒரு கதவு தட்டுற, யாரோ தட்டி கொண்டு இருக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன சத்தம் அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ள யாருமே இல்லை, ஆனா அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. அப்போ ஒரு மூத்த போதகரை போய் ஜெபிக்க கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் போய் ஜெபித்து வந்து விட்டார். அவர் ஜெபிச்சுட்டு வந்துட்ட பின்பு கூட அந்த குடும்பத்தார் சொன்னாங்களா, இன்னும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் இன்னொரு ஊழியர்கிட்ட இதை குறிச்சு விசாரிக்கும் போது அந்த ஊழியர் சொன்னாரா, அந்த நாட்கள்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் மரிக்க போகிற அந்த கடைசி காலகட்டம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு 6 வயது பிள்ளைய, ஒரு 6 வயசு பிள்ளைகளை அவங்க கூட்டிட்டு அவங்க சொத்து நகைலாம் அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் மறுபடியும் அதெல்லாம் அனுபவிக்கணும் என்பதற்காக ஒரு பெரிய குழி எடுத்து அந்த குழிக்குள்ள எல்லாம் அந்த சொத்து பணத்தை நகை அப்படியே அந்த குழி முழுசா போட்டுருவாங்களா. போட்டு விட்டு அவங்க கேட்பாங்களா, இந்த 6 வயது பிள்ளைகிட்ட எங்கேயோ சுத்திட்டு இருக்குமா, யாரோ அனாதையா தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா. தின்பண்டத்தெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளையை அப்படியே ஏமாத்தி கூட்டிட்டு அவங்க இந்த குழிக்கு முன்னாடி நின்று கேட்பாங்களா, இந்த தங்கம் இந்த இதெல்லாம் நீ பத்திரமா பாத்துப்பியா அப்படின்னு கேட்பாங்களா. அவ அப்பாவித்தனமா ஒண்ணுமே தெரியாதனமா அவ சொல்லுவாளா, ஆமா நான் எல்லாத்தையுமே பத்திரமா நீ பாத்துப்பியா கேட்பாங்க. பத்திரமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தாங்கள் வைத்திருக்கிற பட்டயத்தை இல்லைன்னா கத்தி எடுத்து அந்த பிள்ளை அறுத்து அப்படியே அந்த குழிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிடுவார்கள். இது நாளுக்கு நாள் செல்ல செல்ல அந்த ரத்தம், அப்பாவி ரத்தம் என்னன்னா பேச ஆரம்பிக்கும். ஆபேலின் ரத்தம், அப்பாவி ரத்தம் எப்படி தேவனை நோக்கி பேசினதோ அது போல இந்த அப்பாவி ரத்தம் கேட்குமா, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படி செய்தீங்க. அப்ப அந்த ஊழியர் சொன்னாரா, இந்த சத்தம் ஒண்ணு கேக்குதே அதுக்கு அடையாளமாய் வந்தது இந்த தலைமுறை சாபத்துக்கான காரணம் என்று சொன்னாராம். உள்ளபடியே கடந்த நாட்கள்ல கூட என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு 2வது வருஷம் நினைக்கிறேன், இதே ரெயில்னர் பகுதியில் ஒரு வீட்டில் அதே போல கூப்பிட்டு அழைத்து கொண்டு போனார்கள். பின்பதாக அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அந்த அறைக்குள்ள இருந்து எப்பொழுதுமே சத்தம், யார் சொன்னாலும் சொல்லி இந்த அறைக்குள்ள ஒரு சத்தம் வருது. ஆனா எந்த சத்தம் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. குறித்த காலத்துல குறித்த நேரத்துக்குள்ள ஒரு சத்தம் வரும். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் அதை விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தை தலைமுறை சாபங்களில் இருந்து வெளியே வர கிருபை செய்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய தலைமுறை சாபத்தை சந்தித்தாலும் இன்னைக்கு சிலுவைக்கு முன்பதாக கொண்டு வருவீர்கள் என்றால், ஒரு மனிதனுடைய பாவத்தினால் ஒட்டுமொத்த பூமி சபிக்கப்பட்டது. ஒரு இயேசு கிறிஸ்து 2ஆம் மாதம் எனக்காக சிலுவை சுமந்தபடினால் என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கிவிட்டார். 2 கைத்தட்டி சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் மேல் வந்த சாபங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. எங்க குடும்பத்தின் மேல் வந்த சாபங்கள், எங்களுக்கு சொல்லப்பட்ட சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். எல்லா சாபங்களையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இனி சாபத்தை குறித்து நீங்க என்ன செய்வனா, பயப்பட வேணாம். சிலுவையை சுமந்து கொண்டு போகிற இயேசு உங்களுக்காக இரத்தம் முழுவதையும் சிந்தி தன் 2 கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு தன் ஜீவனையே விட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே நான் என்ன செய்வனா, மேன்மை பாராட்டுவேன். எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது. சிலுவையை சுமந்த இயேசு என்னுடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இந்த உலகத்துல இனி நான் சுமக்க தேவையில்லை. இன்னைக்கு வரும்போது எதை சுமந்துட்டு வந்தீங்கன்னு தெரியல. முதலாவது அவர் என் பாவங்களை என்ன செய்திருக்கிறார். நல்ல சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவர் பாவங்களை என்ன செய்திருக்கிறார், சுமந்திருக்கிறார். 2வது என் அக்கிரமங்களை சுமந்திருக்கிறார். 3வது என் நோய்களை சுமந்திருக்கிறார். இனிமேல் அந்த சாபத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் யாராவது உங்களை சபிக்கும் போதும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த சாபத்தை கொண்டு வந்துருங்க. சிலுவைக்கு முன்பதாக கொண்டு வந்துருங்க. சிலுவையின் ரத்தத்துக்கு முன்பதாக கொண்டு வந்துருங்க. ஆண்டவரே இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போதே நான் சொல்றேன், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காதே போகாதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் ஒரு காலம் என்ன செய்யாதுன்னா வாய்க்காது. காரணம் என் சாபத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விட்டார். இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. இந்த சிலுவைக்குள்ள உங்களை வைத்துக் கொள்ளுங்கள்.
சிலுவையில சிந்தின இரத்தத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சிலுவையில எல்லாவற்றையும் எனக்காக செஞ்சிட்டார். ஒண்ணுமே இதுக்கு மேல எனக்கு அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் சிலுவையை விசுவாசித்தா போதும், சிலுவைக்கு நான் ஒப்பு கொடுத்தா போதும். ஏன்னா தன்னையே அவர் எனக்காக ஒப்பு கொடுத்துட்டார். ஒரே ஒரு கடைசி இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிங்கள் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28ஆம் வசனம். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால்? வாசிங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேனா? இளைப்பாறுதல். என்ன சுமக்கிறவர்கள் சொல்லுங்க, என்ன சுமக்கிறவர்கள்? பாரம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அவர்கிட்ட போனா இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, பக்கத்துல தட்டி, அவர்கிட்ட போனா என்ன உண்டு? இளைப்பாறுதல். இனிமேல் நீங்க சுமக்க தேவையில்லை. அந்த பாரத்தை நீங்க சுமந்துடாதீங்க. பாவத்தின் பாரத்தை நீங்களே சுமந்து அக்கிரமமா மாறி அது வியாதியில கொண்டு போய் விட்டு அந்த வியாதி துக்கமா மாறி அதுக்கப்புறம் அது சாபமா மாறி இவ்வளவு நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.